சஜன் மிஸ்ரா ரஜன் மிஸ்ரா எப்படின்னாக்க பியூசி படிக்கிற வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு சங்கீதம், இவங்க 3 தலைமுறைகள் அவங்க குடும்பத்தில் வந்து சங்கீத வித்வான்களாக இருந்தவங்க, இவங்க 4வது தலைமுறை. இப்போ ரஜன் சஜனுக்கு இந்த மியூசிக்கெல்லாம் பெரிய சீரியஸ் இல்லை, வேறு வேலை இல்லை அப்பாவுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அவங்க. இந்த மகன்கள் இப்படி சங்கீதத்தில் அக்கறை இல்லாமல் இருக்காங்களேன்னு பார்த்து பார்த்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிக்கணும். மருத்துவர் வந்து பார்க்குறார். பார்த்துட்டு உங்கள் அப்பாவுக்கு ஒரு 40 நாள் தான், 40 நாள் இருந்தாருன்னா பெருசு அப்படின்றாங்க. இப்போ பியூசி படிக்கிறாங்கன்னா +1 படிக்கிற பசங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி இருக்கும் +1 படிக்கிற பசங்களுக்கு அப்பா 40 நாள் தான் இருப்பாருன்னா? அப்போ அப்படியே மலைச்சி போய் உட்காடுறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம்ப்பா, என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி என் மகன்கள் என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சாதகம் பண்ணாங்கன்னா, ரியாஸ் பண்ணால் போதும், நான் அந்த நல்ல நினைவுகளோடையே போயிடுவேன் அப்படின்றார். இப்போ பசங்களுக்கு அப்பாவுடைய இறுதி நாட்கள்ன்றதுனால உட்காந்து அது வரைக்கும் காதாடி விட்டுட்டு இருந்த அந்த 2 பசங்களும் உட்காந்துக்கிட்டு சாதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இப்போ படுத்து ஓச்சலாக கேட்டுட்டு இருந்த அப்பா லைட்டாக இப்படி ஏறி உட்கார்றாரு. அப்புறம் உட்காந்துக்கிறார். அப்புறம் காலை கீழே வச்சு கட்டில் மேலே நிமிர்ந்து உட்கார்றாரு. இப்போ 30 நாள் முடிஞ்சுது. இவங்க சாதனை 30 நாட்களுக்கு மேலே இந்த சாதனை 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு முடிஞ்சு பசங்க வந்து இது வரைக்கும் சங்கீதம்னா சாம்பாருன்ட்டு ஓடிட்டு இருந்தவங்க இப்போ சங்கீதத்துக்குள்ளே அவங்க அப்படியே வந்தாங்க பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் படுத்துட்டு இருந்த சங்கீதத்தை பற்றி அக்கறை இல்லாமல் படுத்து கொண்டிருந்த அவர்களுடைய மனம் சங்கீதம் என்ற அந்த சாதனைக்குள் விழுந்தது. படுக்கையில் படுத்துட்டு இருந்த அவங்க அப்பா எழுந்து உக்காந்தார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 30 நாளில் சாக வேண்டியவன் எப்படிங்க பிழைச்சான்? மருந்து கொடுத்தாங்களா? மாத்திரை கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. அங்கே 2 விஷயம் நடந்தது. ஒன்று, எங்கள் அப்பா இப்படி சாகிறவர் இல்லை, இதுக்கு ஏதோ ஒன்று காரணமாக இருக்குன்ற காரணத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அந்த காரணத்தை இது வரைக்கும் அவங்க சரியாக கையாளல. இது வரைக்கும் அவங்களுக்கு சங்கீதம் ஏன் வரல? வேற யாரோ குற்றம் இல்லை, நான் சாதனை பண்ணவில்லைன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு ஏன் எனக்கு வரும்? நான் உட்கார்ந்து சாதனை பண்ணா எனக்கு வரும். எங்க அப்பா இது வரைக்கும் ஏன் சாக கிடக்கிறாரு? நான் சாதகம் செய்யாததுனால அது அவருக்கு இம்பாக்ட் ஆகுது. இப்ப ஏன் அவர் பிழைக்கிறாரு? இதை நான் செய்தால் அதை பிழைக்க முடியும். அப்ப உயிர் வாழ்வதற்கும் சங்கீதம் வருவதற்கும் அப்பாவோ பையனோ எதுவுமே காரணம் இல்லை. என்னுடைய பணியை நான் சரியாக செய்ய வேண்டும். அந்த 1 செகண்ட்ல அவங்க உணர்ந்தாங்கல்ல.